ஆண் பெண் சேர்ந்து வசிக்கக்கூடிய கோலிவிங் பிஜியில் காதலியின் பிறப்புறுப்பில் சானிடைசரை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி உள்ளார் அவரின் காதலன். கவலையின்றி சந்தோஷமாக தொடங்கிய லிவ் இன் ரிலேஷன்ஷிப் திடீரென டாக்ஸிக்காக மாறியதன் பின்னணி என்ன? நீங்க சிங்கிளா? கொஞ்சம் பேசக்கூட யாருமே இல்லைன்னு ரொம்பவே ஃபீல் பண்றீங்களா? அப்போ உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்புறம் நீங்களும் எங்களை மாதிரி மிங்கிள் ஆகிடலாம்னு இன்னைக்கு எக்கச்சக்கமான டேட்டிங் ஆப்ஸ் பிளே ஸ்டோர்ல கொட்டி கிடக்குது. வெறும் ₹1 தினம் ஒரு பொண்ணு கூட இல்ல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு கூட ஜாலியா பேசலாம் பழகலாம்ன்ற அளவுக்கு இன்னைக்குள்ள ட்ரெண்டும் டெக்னாலஜியும் நாளுக்கு நாள் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல தான் இது மாதிரியான டேட்டிங் ஆப்ஸ் மூலமா அறிமுகமாகக்கூடிய நபர்களால சில நேரங்கள்ல இந்த மாதிரி மோசமான விளைவுகளும் ஏற்படலாம்னு எச்சரிச்சிருக்கு இந்த சம்பவம். திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயதான இளம் பெண் ஹரியானா மாநிலம் குருகிராம்ல உள்ள பிரபல பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க. அந்த இளம் பெண்ணுக்கு டேட்டிங் ஆப் மூலமா சிவம் என்ற இளைஞரோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. சும்மா டைம் பாஸ்னு ஸ்டார்ட் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல சிச்சுவேஷன்ஷிப், கிரஷ்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப்னு டெவலப் ஆகி அது ஒரு கட்டத்தில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து முடிஞ்சிருக்கு. 2 பேரும் கோலிவிங் பிஜியில் ஒன்னா ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செட் ஆச்சுன்னா 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவும் இருந்திருக்கு. ஆனா ரொமான்டிக்கா ஸ்டார்ட் ஆன லிவ் இன் லைஃப் ஸ்டைல் கொஞ்ச நாள்லயே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறி இருக்கு. காரணம், சிவம் அவரோட காதலிக்கு வேற ஒரு பாய் பெஸ்ட் இருக்கிறதா சந்தேகப்பட்டிருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள தினம் தினம் எக்கச்சக்கமான சண்டை சச்சரவுகள் எழ தொடங்கியிருக்கு. ஒரு கட்டத்துல பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சிடலாம்னு அந்த இளம் பெண் முடிவெடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டதும் சிவம் அவரோட ட்ரூ கலரை வெளிப்படுத்தியிருக்காரு. பிஜி ரூமுக்குள்ளேயே அந்த இளம் பெண்ணை அடைச்சு வச்சு 3 நாள் மிக கொடூரமான முறையில கொடுமைப்படுத்தி இருக்காரு சிவம். அந்த இளம் பெண்ணோட உடல்ல கத்தியால கீறி காயப்படுத்திய சிவம் அந்த மாணவியோட பிறப்புறுப்புல சானிடைசரை ஊற்றியும் தீ வச்சு கொளுத்தி இருக்காரு. இதெல்லாம் விட ஆபாச முறையிலையும் சிவம் படுத்திய கொடுமைகள் அவரை ஒரு முழு மிருகமாகவே மாற்றியிருக்கு. ஒரு கட்டத்துல அந்த இளம் பெண் எப்படியோ போராடி ரகசியமா செல்போன் மூலமா அவரோட அம்மாவை தொடர்பு கொண்டு உதவி கேட்டு அழுதுருக்காங்க. உடனடியா பதறி அடிச்சு ஓடி வந்த பெற்றோர் காவல்துறை உதவியோட அந்த அரக்கங்கிட்ட இருந்து மகளை பத்திரமா மீட்டிருக்காங்க. இப்போ அந்த இளம் பெண் மருத்துவமனையில சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதாவும் மருத்துவர்கள் மாணவிக்கு உயர் சிகிச்சை அளிச்சுட்டு வர்றதாவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போலீசார் குற்றவாளி சிவமை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற டேட்டிங் அப்ளிகேஷன் மூலமா அறிமுகமாகக்கூடிய நபர்கள் கிட்ட பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும்னு காவல்துறையினரும் வலியுறுத்தியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.